Hi, welcome to kaashiv.info company. ஒரு MBA project வந்து எப்படி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம்னா நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவா வந்து நான் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் லைவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுன்னா இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா MBA ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க பிளேஸ் ஆகணும் கண்டிப்பா MBA ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனில பண்ணலாங்க. ஓகேவா? சரி, நீங்க இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து MBA ப்ராஜெக்ட் பண்ணி நம்மளோட கோர்ஸ் எல்லாம் படிச்சு பிளேஸ் ஆன ஆயிரக்கணக்கான மாணவர்களோட லிஸ்ட் நான் இங்க காமிச்சிட்டு இருக்கேங்க. இந்த லிங்க்குக்கு போய் நீங்க பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு MBA ப்ராஜெக்ட் பண்ணுறேன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரேச்சர் சர்வே தான் ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் லிட்ரேச்சர் சர்வே பண்ணுங்க. அப்புறமா இந்த சர்வேலாம் வச்சுக்கிட்டு என்ன நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அதுக்கு நம்மள என்னெல்லாம் மெத்தடாலஜி பயன்படுதுன்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி அதுலேருந்து ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் இதுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் ஒரு MBA ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, டாபிக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் HR MBAவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் MBAவாக இருக்கலாம், ஃபினான்ஸ், ஸோ என்ன ஏரியா நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த ஏரியாவில் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்ட்டு கரெக்டான இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரி, ஓகேவா? டாப்பிக்கை சூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த டாப்பிக்கோட யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணணும். எப்படி? நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸுங்க, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் பார்க்கணுங்க, ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுங்க, அண்ட் கூகுள்லேயே சர்ச் பண்ணுங்க. அப்போ வந்து நிறைய ஜேர்னல் பேப்பர்ஸ்லாம் கிடைக்குங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம பண்ணணுங்க. இந்த MBA ப்ராஜெக்ட் கைடன்ஸ் யார் கொடுக்க போறாருன்னா நம்மளுடைய சார் வெங்கட் சார் தாங்க. அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கினவருங்க. இது எல்லாமே அவர் வாங்கியிருக்க அவார்டுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு MVP இவர் தாங்க. ஓகேவா? அண்ட் அப்பார்ட் வந்து அவரோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், என்ன மாதிரி கைடன்ஸு, ஜாபுக்கு போகணும், எதுவாக இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர்ஸுங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நான் உங்களுடைய இன்ஸ்டாலேருந்து மெசேஜ் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன கைடன்ஸோ நாங்கள் பண்ணித்தரோம். சரி, இப்போ வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் மெத்தடாலஜி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன நீ பண்ண போற, அதை எப்படி பண்ண போற, இதுதான் நமக்கு முக்கியம். அப்போ வந்து ரிசர்ச் மெத்தட் வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பண்ணுறதை விட கொஞ்சமே பண்ணால் அது குவாலிட்டியாக இருக்கணும், அது குவான்டிடேட்டிவாக இருக்கணும். நிறைய பேர்கிட்ட வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணுங்க. இதெல்லாம் வச்சு டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுங்க. அந்த டேட்டா வந்து ப்ரைமரியாக டைரெக்டாக ஒருத்தங்கிட்ட எடுத்து அது ப்ரைமரிங்க. செகண்டரினா என்ன? அதாவது வெப்சைட்டில் வேற செகண்டரி சோர்ஸ் இருக்கிறது செகண்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு டூல்ஸுங்க, SPSS, IBMோட சூப்பர் டூலுங்க இது. ஓகேவா? மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் டூலுங்க. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் பேட்டர்ன் ஃபைண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாமே தேவையில்லாத டேட்டா ரிமூவ் பண்ணுறது, அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணணுங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு MBA ப்ராஜெக்ட் சாம்பிளுக்கு நம்ம ஒன்று எடுத்துக்கலாமா? HRல வந்து எம்ப்ளாயி ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது வந்து நம்ம கம்பெனியில் எந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டான அப்ஸ்ட்ரக்ட்டுங்க. அப்ஸ்ட்ரக்ட்னா என்ன? அப்ஜெக்டிவ், மெத்தடாலஜி, ரிசல்ட்ஸ் இது எல்லாமே இங்கே தரணுங்க. ஓகேவா? அடுத்து வந்து அந்த ஃபீல்டை பற்றி வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தரணுங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நம்ம கம்பெனியில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட டீல்ஸ், நீ எந்த கம்பெனிக்கு பண்ணுற, எந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுற, எதனால் இங்கே பண்ணுறன்னு நிறைய சொல்லுங்கள். நம்ம கம்பெனி அப்படின்னா வந்து இதுதாங்க நம்ம கம்பெனிங்க. ஓகே, மதுரவாயில் இருக்குங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து நம்ம கம்பெனிக்கு வரதான் வரலாங்க. ஓகேவா? சரி, சென்னையில் மதுரவாயில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஜென்ரலாகவே வந்து கோர்சஸுங்க, இன்டர்ன்ஷிப் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம MBA ப்ராஜெக்ட் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேவா? இதுதான் அந்த வெப்சைட் லிங்க்குங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்லாம் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். சரி, இப்போ இந்த MBA ப்ராஜெக்டில் வந்து ஸோ ஆல்ரெடி எல்லாமே டேட்டாலாம் எடுத்தாலுமே முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டாங்கல்ல, நீ என்ன வித்தியாசமாக பண்ண போகிற? ஸோ அந்த முன்னாடி பண்ணோட ரிசர்ச் நீங்கள் பண்ணோம், அதான் லிட்ரேச்சர் சர்வேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நீ என்ன ரிசர்ச் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீ ஒரு அவுட்புட்டை கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் டேபிளாகவும் இந்த மாதிரி கிராஃபிக்கல் ஃபார்மேட்லையும் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணி காமிக்கணுங்க. இதுதான் ஃபைனல் அவுட்கம். இந்த ரிசல்ட்டை தான் வந்து உங்கள் MBA ப்ராஜெக்டில் முக்கியமாக பார்ப்பாங்க. ஃபைனலாக நான் என்ன கண்டுபிடிச்சேன், நான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ரிசர்ச் பண்ணதுனால என்னெல்லாம் அவுட்புட் பெட்டராக வந்துச்சு, ஆல்ரெடி இருக்க சிஸ்டமை விட இந்த சிஸ்டம் எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களோட MBA ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்க. பாருங்கள், இதுதான் ஒரு சாம்பிள் MBA ப்ராஜெக்ட்ஸுங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் போடணுங்க. ஓகேவா? இதெல்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்டாக இருக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ MBA ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா?
MBA ப்ராஜெக்ட் ஆனால் டைட்டில் என்னென்ன எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸுங்க செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த டைட்டில்ஸ் எதுனா ஒன்று எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் சூப்பராக பண்ணலாம். கைடன்ஸ் நாங்கள் தரது தயாராக இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? மற்றபடி MBA ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னா பாருங்க, இந்த பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க, இந்த பேஜ் தான், அதை கிளிக் பண்ணி லிஸ்ட் ஆஃப் MBA ப்ராஜெக்ட் பிடிக்கலாம். எது பிடிச்சிருக்கோ எடுத்து பண்ணுங்க. பண்ண முடியல கைடன்ஸ் கொடுக்குறது நாங்கள் இருக்கோம், ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் நம்பர்ஸுங்க இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுடைய மெயிலுக்காகவும் மெசேஜுக்காகவும் நான் காத்துட்டு இருப்பேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்புறேங்க. மிக்க நன்றி, தேங்க்யூ.